கைஸ் நான் வந்து குளிச்சுட்டு லெட்டர் போட்டு என் ரூமில் வந்து உட்காந்துருந்தேன். ஜானுண்ட அண்ணனும் அண்ணியும் வந்து வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து சரி ஓகே நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் வாங்கன்னு சொன்னேன். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஒன்று வருது கூட. அந்த லக்கேஜ் எந்த லக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் ஃப்ரான்ஸுக்கு போகிறோன்ட்டு இருந்தது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நான் டிக்கெட் மாற்றி போட்டுட்டேன். இன்றைக்கு 12ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு. ஆனால் எனக்கு தெரியாது ஜனவரி 12ஆம் தேதி நான் போகிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சர்ப்ரைஸாக போகிறேன் நான். நான் வந்ததே இவளை பார்க்கத்தான், இவளுக்காகத்தான் வந்தேன் நான். கரெக்டு இவளை பார்க்கத்தான் வந்தேன் நான். ஓகே பார்த்துட்டு இப்போ போயிட்டு வரேன். பெரியம்மா போறான்னு அழுது ரோஷி. தேறியாச்சு சும்மா இருக்கு பாருங்க. ஆனால் இங்கே பாருங்க காய்ஸ் சீட்டில் ஆக்களே இல்லை. நான் இந்த 2 சீட்டை சேர்த்து படுத்திருந்து வரலாம் ஜாலியாக. இந்த டைம் ஜெனாவை மிஸ் பண்ணுறேன், தனியே இருக்கிறேன். எப்பயுமே ஜெனாவோட போய் இப்போ தனியே போக ஒரு மாதிரி இருக்குது. வரும்போது வீட்டை போகிற சந்தோஷத்தில் தெரியல. இது வந்து சிக்கன் சாப்பிடும் போதெல்லாம் ஜெனாவோட ஞாபகம் தான் வருது. ஜெனா கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டார், பார்த்து தான் சாப்பிடுவார். நான் நல்லா ஹாயாக படுத்திருந்து வரேன். யாரு எனக்கு புரியல. பண்ணிக்கிட்டு ஆக்சுவலாக கேஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது, வந்து ஐடியாவே இல்லை. நேற்று நைட்டு கால் பண்ணி நான் ஊருக்கு போகிறேன், யாழ்ப்பாணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் சரி ஓகேன்னு பேசிட்டு வச்சுட்டேன். வந்து குளிச்சுட்டு வந்து கேஸ் நான் அப்படியே உட்காந்துருக்கேன். இன்னும் ஒன்று எதுவுமே பண்ணலை. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் தலையும் உழுக்கல, எதுவும் பண்ணல. வந்து அப்படியே லைட்டாக ஈரமாக வர கிடக்குதுல. புருஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வராமல் இருக்கக்கூடாது இல்லை, அதுதான் வந்து